ஹாய் ஹலோ Brainmask பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூடியூபருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்குது, ஆனால் வியூஸ் கம்மியாக இருக்குது. என்ன காரணம்? இது சின்ன யூடியூபர் கிடையாது, டாப்பில் இருக்க யூடியூபருக்கும் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால், டெக்னிக்கல் குருஜிக்கு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா 40 லட்சம், 10,000 கூட சில வீடியோஸ்க்கு வருது, 40 லட்சம், 50 லட்சம், சில வீடியோக்கு 1 மில்லியன், சில வீடியோக்கு 2 மில்லியன், அதுக்கு மேலே போகாது. ஆனால் சப்ஸ்கிரைபர் 10 மில்லியன் இருக்குது. இது ஒரு ப்ராப்ளம். இன்னும் சில ஆளுகளுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைபரோட வியூஸ் அதிகமாக வரும். எக்ஸாம்பிளுக்கு அமித் பதானா, அவர் நம்பர் 1 இருக்காங்க இந்தியாவில். அவருக்கு 12 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா 18 மில்லியன் 20 மில்லியன் கூட போகும். சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி வருது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது கவனமாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா பார்வையார அவங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தயவு செஞ்சு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடிக்கடி நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ சஜஸ்டரில் போகும். அவ்வளோதான். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, இப்போ என்னை நான் எடுத்துக்கிறேன். 1700 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன். வியூஸ் 400, 500, 600 இப்படி வருது. ஓகேங்களா? போட்ட 2 நாள் 3 நாளைக்குள்ள அப்படியே போக 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 படிப்படியாக கூறிக்கிட்டு போகுது. சரி, நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். அது சேனலுக்கு பேர் முண்டக்கண்ணு. அந்த சேனலில் 400 450 கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அது 18,000 19,000 பேர் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர் இங்கே இருக்குது, வியூஸ் அங்கே இருக்குது. ஆனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைபர் இங்கே இருக்குது, ஆனால் வியூஸ் இங்கே இருக்குது. இதுக்கு என்ன காரணம், இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? சரி, என்ன காரணம் கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் வீடியோ பண்ணுறவங்களுக்கு டெக்னிக்கல் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோனை பற்றி ரிவ்யூ போட்டிருப்பீங்க. அந்த ஃபோன் ரிவ்யூ போடும்போது நீங்கள் போட்ட டயத்தில் எல்லா பேருமே ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா, அந்த டயத்தில் எல்லோரும் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லா பேரும் பார்த்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வியூஸ் வந்துடுது. சில இன்னொரு வீடியோ போடுவீங்க, அதே டாப்பிக்கில் இன்னொரு வீடியோ போடுவீங்க. அந்த டயத்தில் சில பேர்த்துக்கு கல்யாணம் இருக்கலாம், சில பேர்த்துக்கு ஃபங்க்ஷன் எங்கேயாச்சும் இருக்கலாம், சில பேர்த்துக்கு எக்ஸாம் இருக்கலாம், சில பேர் வேலையில் இருக்கலாம், சில பேர் நெட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, வியூஸ் குறைஞ்சிரும். ஸோ இதனால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. எப்போவுமே ஒரு யூடியூபர் வியூஸ் குறைந்தாலும் சரி, கூடினாலும் சரி, எப்போவுமே கூடினாலும் சந்தோஷப்படுறதுக்காக, குறைஞ்சாலும் வருத்தப்படக்கூடாது. இது பப்ளிக்கோட நிலைமை. இதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலன்னா இது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ரெண்டாவது அந்த நபருக்கு அந்த டயத்தில் நீங்கள் போடுற கண்டென்ட் பிடிக்காமல் இருந்துக்கலாம். ஸோ இது ஒரு காரணம். சரி, இன்னொரு பிரச்சனைக்கு நான் வரேன். அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வைரல் கண்டென்ட் போடுறவங்களுக்கும் எவர் கிரீன் வீடியோ போடுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ வைரல் கண்டென்ட் என்னென்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முண்டக்கண சேனலில் இந்த டாக்ஸி டிரைவர் சூசைடு பண்ணிக்கிட்டான்னு போட்டிருந்தானா இல்லையா, அது வைரல் கண்டென்ட். அப்போ அந்த டயத்தில் நான் போட்டனால டக்குன்னு கிளிக் ஆகி 18,000 வியூஸை தாண்டி இன்னும் போய்கிட்டு இருக்கு. எத்தனையில் போய் முடியுன்னு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த மந்த்துக்குள்ளே அதுக்கு வியூஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதுக்கு பேர் வைரல் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதையே தொடர்ந்து போட்டுட்டு இருப்பாங்க. அது வியூஸ் முடிஞ்சிடும், அதோட அந்த டாபிக் க்ளோஸ், அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ, அதை இப்படி சமைக்கிறாங்க. ஆனால் நான் என்னோட சேனலில் போடுறது எவர் கிரீன் வீடியோஸ். எவர் கிரீன் வீடியோஸை நீங்கள் அப்பப்போ போடணும். எவர் கிரீன் வீடியோஸ்னால் ஹவு டு ஓப்பன் யூடியூப் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் போடுறேன். ஹவு டு கெட் 1000 சப்ஸ்கிரைபர், ஹவு டு கெட் கம்யூனிட்டி டேப், இந்த மாதிரி சில கருத்துக்கள்லாம் போடும்போது இது இன்றைக்கி 500 வியூஸ் வரலாம், நாளைக்கு
பிற்காலத்தில் வர யூடியூபர்ஸ் அந்த அந்த டைட்டில் வந்து டைப் பண்ணும்போது வீடியோ வந்து நிற்கும், அப்போ பார்ப்பாங்க. இப்படியே வந்து எவர் கிரீன் வீடியோஸ்ன்றது இது என்றைக்குமே வந்து அழியாத காலத்தால் அழியாத கோலங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோஸ் எவர் கிரீன் வீடியோஸ். இது வந்து எப்போவுமே வந்து ஒரு மனிதனுக்கு தேவைப்படுற வீடியோ. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் கண்டென்ட்டில் ஒவ்வொரு சேனல் டாப்பிக்லேயும் வந்து இருக்கும். என்டர்டைன் டம்மையில் வந்து எவர் கிரீன் இருக்கும், அதே மாதிரி ஃபுட்டில் வந்து எவர் கிரீன் இருக்கும், அதே மாதிரி டெக் சேனல்லையும் வந்து எவர் கிரீன் டாபிக் இருக்கும். அதையும் வந்து அடிக்கடி வந்து எல்லோரும் வந்து சேனலில் பண்ணணும். இது வந்து உடனே வியூஸ் கிடைக்காது, ஆனால் வந்து போக 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 கிடைக்கும். நான் வந்து மானிட்டேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போட்ட 2 நாளாக வந்து 50 வியூஸ் கிடையாது. ஆனால் நான் இப்போ போய் பார்க்குற 3500 போய்கிட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து எவர் கிரீன். இது வந்து என்றைக்குமே வந்து முடிவில்லா ஒரு கண்டென்ட். இந்த மாதிரி இதுவும் போடுங்க. ஸோ இதனால வந்து ஒரு இது வியூஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். இன்னும் ஒன்று இருக்குது, இந்த சாப்டர் தூக்கி வச்சிருவோம். முதல் சாப்டர் முடிஞ்சு 2வது சாப்டர் 3வது சாப்டர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு உங்களை பிடிக்கும், என்னோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்னையை பிடிக்கும். என்னையை பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எந்த வீடியோ போட்டாலும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. எப்படி பேனு தேவையோ இல்லையோ என்னையை விரும்புவாங்க, என்னை லைக் பண்ணுறவங்க வந்து உட்காந்து ஃபுல்லாக பார்த்துருவாங்க. ஸோ இன்னொருத்தர் சப்ஸ்கிரைபர் எப்படி இருப்பாங்கன்னா, என்னோட ஒரு கண்டென்ட் பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், இந்த கண்டென்ட் நல்லா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை பற்றி நான் போடும்போது யூடியூப்பில் வீடியோ போடுவோம், அப்போ மட்டும் பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு 1700 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா, அதில் 700 பேருக்கு என்னை பிடிக்குதுன்னா எந்த கண்டென்ட் போனாலும் உட்காந்து பார்த்துருவாங்க. அது வந்து 700 வியூஸ் வந்துடும். இன்னொன்று சில பேர் இருக்காங்க, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மீதி 1000 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்னோட கண்டென்ட் பிடிக்கும். நான் முக்கியமான கண்டென்ட் போட்டால் அந்த கண்டென்ட் அவங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் பார்ப்பாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரேடியாக வந்து 1500 வியூஸ் 2000 வியூஸ் வந்து வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து வியூஸ் வந்து மாறி 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 வர்றதுக்கு காரணம் வந்து இதுதான். இது வந்து உங்களுக்குன்னு கிடையாது, எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, 20 மில்லியன் இருக்கிற ஆளு கூட ஒவ்வொரு வீடியோக்கு வந்து 1 லட்சம் வியூஸ் வர்றது வந்து ரொம்ப ஒரு இதான அந்த மாதிரி தான் இப்போ யூடியூப்பில் வந்து நிலைமை இருக்குது. சில ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ரெகுலராக பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோ வந்து சேனல் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரது கிடையாது. நான் இப்போவும் அவரோட வீடியோ பார்க்க செய்தேன், ஆனால் அவங்களோட சேனலில் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, புது வீடியோ வந்திருக்கான்னு பார்த்து தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ இதனால் வந்து வியூஸ் வரலன்னு வந்து தயவு செஞ்சு யாருமே வந்து கவலைப்படாதீங்க. உங்களோட முயற்சியை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க, வீடியோ போட்டுருங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் 10 வியூஸ், ஒரு வீடியோக்கு 10 வியூஸ் வந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். சார் நமக்கு இன்றைக்கி 10 வியூஸ் வந்துருச்சுடான்னு. அந்த காலம் போய் ஒரு வீடியோக்கு வந்து 50 வியூஸ் வந்தால் சந்தோஷப்பட்டேன். சார் எனக்கு 50 வியூஸ் வந்துருச்சான்னு. அந்த காலம் போய் 100 வியூஸ் வந்தால் வந்து சார் செம்மடா ரவுமானு, பிரைன் மாஸ்க் கிடைக்க எவனுமே கிடையாது உலகத்தில், 100 வியூஸ் வந்துருச்சுன்னு அப்படி சந்தோஷப்பட்ட காலம் போய் 200 300 நான் இன்றைக்கி 500 வரைக்கும் வந்திருக்கேன். இது 500 1000 10,000 10,000 1 லட்சம் இந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? இந்த நிலை மாறும், இதை ஒன்றும் மைண்டில் வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய்.